ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு கீதை சீரீஸில் மனித குலத்தோட அந்த 4 பிரிவினர்கள் யார் யார்? ஃபஸ்ட்டு பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவன், இறைநிலையை பற்றின எல்லாமே அறிந்தவன், ஆன்மீக பாதையில் இருக்கிறவன் தான் பிராமணன். செகண்டு சத்திரியன், ஆட்சியாளர்கள், மக்களோட நன்மைக்காக இந்த நாட்டையே ஆள்ற ஆட்சியாளர்கள் தான் சத்திரியர்கள். போர் வீரர்களாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வைசியர்கள், ஸோ அவங்க தொழில் பண்ற ஒரு வியாபாரிகளா இருப்பாங்க. சூத்திரர்கள் அப்படின்றவங்க தான் தொழிலாளிகளா இருப்பாங்க. இதுல எதுக்காக இப்படி 4 பிரிவுகள் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாருமே ஆட்சியாளனா இருந்துட்டாலோ இல்லை எல்லாருமே சூத்திரனா இருந்துட்டாலோ எப்படி ஒரு லைஃப் அப்படின்றது முழுமையடையும். அன்றாட தேவைக்கு விவசாயி விவசாயம் பண்ணாதான் நம்மளால சாப்பிட முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம உடைகள், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், மளிகை பொருட்கள் விற்கிற ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே அத்தியாவசியம். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃபே வாழ முடியும். அதுக்காக பிரிக்கப்பட்டது தான் இந்த பிரிவுகளே தவிர, இதை ஜாதியாகவும் இல்லை தாழ்த்தப்பட்டவர்களாக நினச்சி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, இழிவுபடுத்துறது, ஜாதி வெறியை ஏற்படுத்தினது அப்படின்றதே அறியாமையில் இருக்கிறவங்களால தான் இவ்வளோ பெரிய விஷயங்களும் நடந்திருக்கே தவிர மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அதுதான் உண்மை. சனாதன தர்மம் சொல்றது எந்த ஒரு சூத்திரனாலையும் பிராமணனாகவும் ஆக முடியும், அது அவனுடைய முயற்சியினாலையும் பயிற்சியினாலையும் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோவில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும் ஜாதி அப்படின்ற பற்றின ஒரு தெளிவான புரிதல் என்ன, மனித குல சமுதாயத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நாம் அதை ஆன்மீக ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்.